ஹாய் காய்ஸ், வெல்கம் டு RSJM ஸ்டடீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு தேர்வு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நம்ம பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்துக்கோங்க. பெரிய கப்பல்கள் டேஷ் மீது செல்லும். ஆழி. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்பட்டது. வட்டெழுத்துங்க. ஆயுத எழுது பிறக்கும் இடம் தலை. மலர்களிலிருந்து வரும் டேஷ் வண்டுகள் டேஷை வண்டுகள் ஈர்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கந்தம். இந்த மாதிரி ஒன்று நீங்களே பார்த்துக்கோங்க. பாருங்கள். கோடிட்டு எழுத்தை நிரப்புக. எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் தந்தை பெரியாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடிப்பெறலாமல் எழுதுக. இது கொடுத்துருக்காங்க. எவையேனும் 5 வினா கேட்டிருக்காங்க. ஏழு கொடுத்து 5 கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. 5 வினாக்கு மட்டும் விடையளிக்க 7 கொடுத்து இதில் 5 எழுத சொல்லியிருக்காங்க. இதுலேயோ 5 வினா கேட்டிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இதுங்க மொழியோடு விளையாடுக. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம், எழுத்துக்களின் தோற்றம், இருப்பிடச் சான்று வேண்டை, நூலகம் தலைப்பில். சரி, ஓகே காய்ஸ், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நாம் இனிமேல் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லாமே நம்ம படிப்பு சம்மந்தமான கண்டென்ட் தான் போடுவோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.